இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் குரு வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன, ஏற்கனவே குரு பயிற்சி சொன்னீங்க, இப்போ இது என்ன குரு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் குழப்பங்கள் இருக்கலாம். அதாவது குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு. அந்த சில நேரங்களில் அவர் வக்கரம் அடைகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் அடைவார், சில நேரங்களில் அதிசாரம் வாங்குவார். இந்த முறை வக்கர பயிற்சி என்பது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நிகழவிருக்கிறது. இது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய தொடர்ச்சி இருக்குது. அதாவது 116 நாட்களுக்கு குரு பகவான் ரிஷபத்திலே இருந்து தன்னுடைய நேர்பாதையிலிருந்து பின்னோக்கி பார்க்கிறார். அதாவது பின்னோக்கி பார்க்கிறார் என்றால் முன் பார்வையிலிருந்து விடுவித்து தன்னை பின்னோக்கி பார்க்கின்ற போது மேசராசியை பார்க்கிறார் என்று பொருட்கொள்ளலாம். அந்த வரிசையில் இப்பொழுது மேசராசிக்கான பலன்கள் எவ்வாறு இருக்கும், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் வேறுபடும். இப்பொழுது நம்ம மேசராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் குரு பார்வை என்பது உண்டு. குரு நிற்கின்ற இடம், பார்க்கின்ற இடம் என்பது பலன்கள் மாறுபட்டாலும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இருக்கும் இடத்தை பொறுத்தும் பார்க்கும் பார்வையை பொறுத்தும் பலன்கள் மாறுபடுகிறது. அந்த வரிசையில் இப்போ மேச ராசிக்கு குரு பகவான் ஏற்கனவே 2ஆம் இடத்திலே ரிஷபராசியிலே பெயர்ச்சியாகி சஞ்சரித்து வருகிறார். அந்த சஞ்சரித்து வருகின்ற வேளையிலே தற்பொழுது 116 நாட்கள் வக்கரத்து பயிற்சியாக பின்னோக்கி பார்க்கிறார். அப்படியாகப்பட்ட நிலையிலே இந்த மேசராசிக்கு என்ன பலன்களை தருவார் என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். பொதுவாகவே மேசராசியின் குணநலங்கள் என்பது பிடிவாத குணம் உண்டு, ஆளுமை திறன் உண்டு, எதையும் கூர்ந்து கவனித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு சிந்திக்கக்கூடிய பலம் பொருந்தியவர்கள், விறுவிறுப்பானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், எதையும் உடனே செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்கள், வேகமும் விவேகம் நிறைந்தவர்கள். அந்த வரிசையிலே இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வரை அவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் புகழும் செல்வாக்கும் உயர்ந்து கொண்டிருந்தது. இந்த 116 நாட்களுக்கு என்ன செய்யும் என்று நாம் பார்த்தோமானால், குரு பகவான் சற்று பின்னோக்கி மேசராசியினுடைய வீட்டை திரும்ப பார்க்கின்ற பொழுது மேசராசிக்கு இதுவரை குழப்பங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அது நீங்கும். குடும்பத்திலே சில சண்டை சச்சரவுகள், குடும்ப உறுப்பினர்கள் பிரிவு, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஒற்றுமை நீடிக்க வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். பொருளாதாரத்திலே அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கம் இருந்த நிலையில் இப்பொழுது ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்பட்டு பொருளாதாரம் கைக்கு சேரும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் நிகழும். இந்த குரு வக்கர பயிற்சியிலே இந்த 116 நாட்கள் என்பது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமாகவும் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரும்பாலும் இந்த குரு வக்கர பயிற்சியிலே இந்த 116 நாட்கள் வேலைக்கு செல்லுபவர்கள், பணிபுரிபவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் கூடுதலான வருமானமும் கிடைக்கப் பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனெனில் குரு பகவான் அவர் மேசராசிக்கு 2ஆம் இடத்தில்தான் இருக்கிறார். அவருடைய பார்வை என்பது மேசராசிக்கு லாபம் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தில் இருப்பதனால் அவருக்கு பொருளாதாரத்திலே எந்த விதமான குறைவும் இருக்காது என்பதைத்தான் நாம் இங்கு மையப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் பார்வை என்பது பின்னோக்கி வருகையில் அவர்களுக்கு பார்வை என்பது சற்று வலுப்பெறுகின்ற வகையிலே நல்ல பலன்களை தரக்கூடிய வகையிலே மேசராசிக்கு அமையப்பெற்றிருக்கிறது. இந்த மேசராசிக்காரர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் 116 நாட்களிலே நல்ல பல முன்னேற்றங்களும் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றியையும் குடும்பத்து விஷயங்களில் இருந்த குளறுபடிகள் நீங்குதலும் பண விஷயங்களில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுதலும் எல்லா விதத்திலும் மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். சிலருக்கு வீடு கட்டுவதில் தடங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள் நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். சிலருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த திருமண தடைகள் நீங்கும். ஆகவே தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலேயே குரு பகவான் இந்த வக்கர பயிற்சியிலே 116 நாட்களுக்கு உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரப்போகிறார் என்று நாம் சொல்லியாக வேண்டும். இந்த குரு பகவான் உங்களுக்கு இன்னும் மே மாதம் 1ஆம் தேதி வரையில்
ரிஷபராசியிலே சஞ்சரித்து வருகிறார் என்பதனால் இந்த வக்கர பலன்கள் என்பது 116 நாட்களுக்கு கிடைக்கப்பெற்றாலும் மீண்டும் அவர் நேர்கதியில் செல்லும் பொழுது கூடுதலான இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறார். அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனையப் போகிறீர்கள், நனைந்து கொண்டு இருக்கிறீர்கள். பணம் உங்களுக்கு பெருகி வருகிறது, சேமிப்பு உயர்ந்து வருகிறது, நோய் நொடிகள் விலகுகிறது என்று சொன்னால் அதுதான் மகத்தான உண்மையாகும். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி பலன்களிலே நாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குரு பகவான் மிகப்பெரிய யோகக்காரகன். அவன் வாரி வழங்குகின்ற போது யாரும் தடுப்பதற்கில்லை. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். குரு பார்த்து விட்டாலோ, குரு தனஸ்தானத்தில் அமர்ந்து விட்டாலோ, குரு பகவான் அளிக்கின்ற மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் என்பதை எவராலும் மற்ற கிரகங்களினாலும் கொடுக்க இயலாது இணையாக என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் சுட்டி காட்டியாக வேண்டும். மேசராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள், பணம் பெருகும், அவர்களுடைய சிறு சேமிப்புகள் உயரும், சொத்துக்கள் சேரும், குடும்பத்தில் சந்தோஷத்தில் மிதப்பார்கள், எதிலும் வெற்றி ஏற்படும், தொட்டது தொடங்கும், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும், பதவியில் ஏற்பட்ட தடைகள் விலகும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும், படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும். சிலர் வெளிநாட்டுக்கு மேற்படிப்புக்கு செல்வதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் நல்ல உகந்த காலகட்டமாக இருப்பதினால் இதை பயன்படுத்தி கொண்டால் இந்த மேசராசிக்காரர்கள் 116 நாட்களிலே மிகப்பெரிய மகத்தான முன்னேற்றங்களை அனுபவிப்பார்கள் என்றுதான் நாம் சொல்ல வருகிறோம். மேலும் இவர்களுக்கு அமைந்திருக்கிற சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு புத்திசாலித்தனமாக இதை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனெனில் மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்றவர்கள். இவர்களுக்கு இந்த 3 நட்சத்திரம் உடையவர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம், அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம், 9 பாதங்களை கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் என்பது மிகவும் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களும் சரி, மேசராசியை சேர்ந்தவர்களுக்கும் சரி, இந்த வரக்கூடிய காலகட்டங்களிலே அக்டோபர் 10 முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை நல்ல யோகமான காலகட்டங்கள் அமைந்திருப்பதனால் இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வினில் நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மேசராசி நேயர்கள் இதுவரைக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மேசராசி வக்கர பயிற்சி பலன்கள் என்பது 100க்கு 60% தான். மற்றபடி தனிப்பட்ட நபர்களின் ஜோதிடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும்